சென்னையில் முதல் முறையாக புடவை கட்டிக்கொண்டு ஓடும் மாரத்தான் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். சுப்பா, வணக்கம். சென்னையில் முதல் முறையாக பெண்கள் புடவை அணிந்து கொண்டு ஓடும் மாரத்தான் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள பள்ளியில் பெண்கள் முதல் முறையாக புடவை அணிந்து பங்கேற்கும் மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. பெண்களாலும் புடவை அணிந்து கொண்டு அனைத்து விஷயத்திலும் பங்கேற்க முடியும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அனைவருக்கும் இதை உணர்த்தும் விதமாகவும் இந்த மாரத்தான் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய சுகாதார சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நடைப்பயணம் என்பது அவர்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு காண வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இந்த மாரத்தான் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் முதல் முறையாக புடவை அணிந்து கொண்டு இந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதுக்குட்பட்ட பெண்களும் புடவை அணிந்து கொண்டு உற்சாக நடனமாடி இந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தமிழரின் பாரம்பரிய உடையான புடவையை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்களில் பெண்களால் ஈடுபட முடியாது என்ற கருத்து என்பது நிலவி வரக்கூடிய நிலையில் எங்களால் புடவை அணிந்து கொண்டு அனைத்து விஷயத்திலும் பங்கேற்க முடியும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பெண்கள் முதல் முறையாக புடவை அணிந்து கொண்டு பங்கேற்கும் மாரத்தான் போட்டி என்பது சென்னையில் தற்போது முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மெடல், சான்றிதழ், மரக்கன்றுகள் போன்றவை அவர்களுக்கு வழங்கப்பட்டன. உற்சாகமாக பயிற்ற பெண்கள் அவர்கள் எங்களுக்கு இந்த மாரத்தான் போட்டி என்பது பல்வேறு விடயங்களை சொல்லித் தருவதாகவும் எங்களுக்கு புடவை அணிந்து கொண்டு இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்பது மிக சுலபமாக இருப்பதாகவும் இவ்வளவு காலங்கள் நாங்கள் அதை செயல்படுத்தாமல் இருந்ததாகவும் தற்போது எங்களுக்கு அது மிக சுலபமாக இருப்பதாகவும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து வெளிவர எங்களுக்கு இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்புரா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.